எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வாட்டி வந்து எங்கள் அப்பா அம்மா தோட்டத்தில் வந்து பண்ணைக்குட்டை அமைச்சதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. இப்போ பண்ணைக்குட்டை எப்படி இருக்குது, லைக் எந்த மாதிரி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க நாங்கள் பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்காக செலக்ட் பண்ண இடம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டோங்க. நாங்கள் மெயினாக வந்து பண்ணைக்குட்டை அமைச்சதுக்கான ரீசன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ரீசனுங்க. ஒன்று வந்து எங்கள் தோட்டத்துக்கு வாய்க்கால் தண்ணி வர்றப்போ வாய்க்கால் தண்ணியை சேகரித்து வச்சுக்கிறதுக்காகவும், அப்புறம் வந்து மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணியை வந்து சேமித்து வச்சுக்கிறதுக்காகவும் நாங்கள் வந்து இந்த பண்ணைக்குட்டை அமைச்சிருக்கோங்க. எங்களோட பண்ணைக்குட்டைக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து கிணறு இருக்குதுங்க. ஸோ இப்போ இந்த பண்ணைக்குட்டையில் வந்து நம்ம தண்ணியை தேக்கி வைக்கிறதுனால அது வந்து நிலம் நல்லா உறிஞ்சி கிணத்துக்கு வந்து தண்ணி ஊறுறதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க. அப்புறம் வந்து எப்போவுமே வந்து தண்ணியோட நிலத்தோட நீர் மட்டம் வந்து நல்லா கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பண்ணைக்குட்டை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் பண்ணைக்குட்டையை வந்து ஜேசிபி வச்சு குழியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வாய்க்காலில் வர்ற தண்ணியை வந்து ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டியிருக்கோங்க. அந்த தொட்டியில் விழுந்து அதுக்கப்புறம் வந்து பைப் மூலமாக வந்து இந்த பண்ணைக்குட்டையில் வந்து ஃபில் ஆகுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பண்ணைக்குட்டையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு இருக்கிறப்ப எடுத்த பிக்ஸ் தாங்க இது. அப்புறம் பண்ணைக்குட்டையை சுற்றி வந்து நம்ம கரை மாதிரி அமைச்சிருக்கோங்க இல்லைங்க. அந்த கரையை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதை சுற்றியும் வந்து நிறையா மர வெரைட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து ரோஸ் செடி, பப்பாளி மரம், கொய்யா மரம், அந்த வாட்டர் ஆப்பிள், அதுக்கப்புறம் கொய்யாலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு, பீட்ரூட் கொய்யா, அப்புறம் வந்து 40 வருஷத்து கொய்யா, அதுக்கப்புறம் வந்து மாங்கன்று, அப்புறம் வந்து பலாமரம், நாவல் பழமரம், இந்த மாதிரி நிறையா சுற்றியும் அந்த கரையை சுற்றி 4 சைடும் நாங்கள் அந்த மாதிரி கண்ணெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கண்ணுங்க வந்து சின்னதாக இருக்கிறப்ப எடுத்த பிக்ஸு. இப்போ இந்த பண்ணைக்குட்டை வந்து ரெடி பண்ணி ஒரு 3 வருஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து வெயில் சீசனுங்கிறனால இப்போதைக்கு பண்ணைக்குட்டையில் தண்ணி இல்லை. ஆனால் இன்னும் ஒரு 2 மாதத்தில் எங்களுக்கு வாய்க்கால் தண்ணி வரும். அப்புறம் மழை பெய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பண்ணைக்குட்டை வந்து எப்படி தண்ணி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து எங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அந்த அன்றைக்கி சாயந்தரம் வந்து அப்படியே மோட்டரை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த பண்ணைக்குட்டையில் இருக்கிற செடியெல்லாம் சுற்றி இருக்கிற கண்ணெல்லாம் வந்து பார்த்துட்டு வரலாங்க போயிருந்தோம். இப்போ வந்து வெயில் காலங்கிறனால கிணத்துல அந்த மேலேயே தண்ணி இல்லை. ஆனால் வந்து கிணத்துல மேலே தண்ணி இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்கும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதாங்க கிணறு வழியே தண்ணி இருக்கிறப்ப எடுத்த பிக்கு, பாருங்கள். அப்படியே 1 இன்ச்சு தான் கேப் இருக்குது. ஃபுல்லாக கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. சரி வாங்க மோட்டரை போட்டு விட்டுட்டு தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்க்கிறது, பண்ணைக்குட்டைக்கு தண்ணி போகிறதெல்லாம் பார்க்கலாம். இது தாங்க இப்போ இருக்க பண்ணைக்குட்டை. இப்போ வந்து வெயில் காலங்கிறனால தண்ணி எதுவும் இல்லை. நான் சொன்ன மாதிரி பண்ணைக்குட்டைக்கு 4 சைடும் அந்த கரையில் வச்சுருந்த செடியெலாம் வந்து இப்போ செடி கன்று எல்லாம் வந்து பெருசாகிடுச்சுங்க. அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம், எப்படி என்னென்ன இருக்குதுன்னு நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஒரு சில கண்ணெல்லாம் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பீட்ரூட் கொய்யான்னு சொல்கிறாங்கங்க. இது உங்கள் ஊரில் இந்த மரத்தை வந்து என்ன மாதிரி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது தாங்க பீட்ரூட் கொய்யா. இது வந்து பார்த்தா நார்மல் கொய்யா மரத்தை விட கொஞ்சம் கலரே வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து குட்டி நெல்லிக்காய் மரங்க. இது வந்து ஆக்சுவலாக கரைக்கு இந்த பக்கமும் கரைக்கு அந்த பக்கமும் வச்சுருக்கோம். இப்போ காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 40 வருஷத்து கொய்யான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டிங்க. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் காமிச்சிருக்கிறது 2, இன்னொரு காய் கூட வச்சுருக்குங்க. மொத்தம் 3 காய் வச்சுருக்கு. ஸோ கரையை சுற்றி இந்த மாதிரி தாங்க நிறையா மரம்லாம் வச்சுருக்கோம். வாட்டர் ஆப்பிள், அப்புறம் வந்து நவாப்பழ மரம், இதெல்லாம் வச்சுருக்கோங்க. அப்புறம் அப்படியே இதில் வந்து சைடில் வந்து தென்னை மரமும் இருக்குதுங்க. தென்னை மரத்துக்கு தான் வந்து இப்போ நம்ம மோட்டர் போட்டு விட்டதுனால அதில் தண்ணி பாஞ்சிட்ருக்குது தென்னை மரத்துக்கு. அப்புறம் வந்து அப்படியே கரையை சுற்றி இருக்கிற எல்லா கன்றுங்களுக்கும் வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டுருக்கோங்க.
இது எங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் தென்னை மரம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சோங்க. இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே எல்லாம் பாலை போட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் முன்னாடி பிக்கில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், குட்டி பப்பாளி கண்ணாக காமிச்சிருப்போம். இப்போ அதுதாங்க பெருசாகி பப்பாளி பழமே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பழம் வந்து பழுத்து கீழே காற்றுக்கு கீழே விழுந்துருச்சு. அப்புறம் இன்னொன்று அப்படியே அழகாக மரத்தில் இருக்குதுங்க. அப்புறம் இன்னும் நிறையா குட்டி குட்டி காயெல்லாம் வச்சுருக்கு பப்பாளி கன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் செடி நான் போயிருந்த அன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு. இது வந்து கொஞ்சம் வெயில் சீசன்னால் அந்தளவுக்கு அடர்த்தியாக பூக்கல, ஆனால் வந்து நல்லா க்யூட்டான ஒரு பிங்க் கலரில் பூத்துருக்குங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆமணக்கு. நாங்கள் வந்து தென்னை மரம் வைக்கும்போது வந்து அந்த தென்னை மர குழியில் வந்து இந்த ஆமணக்கு ஊனி விட்டுருந்தாங்க. அதோட விதையெல்லாம் அப்படியே கீழே விழுந்து விழுந்து இன்னமும் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குதுங்க. அப்புறம் இந்த சைடு நான் சொல்லியிருந்த மாதிரி இன்னொரு நெல்லி மரம் இருக்குங்க. இதுவும் வந்து குட்டி நெல்லி தான். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது வந்து பெரிய நெல்லிக்காங்க. பெரிய நெல்லி மரமும் வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்தால் இது வந்து பலா மரங்க. இந்த பலா மரத்தை அப்பப்போ வந்து எங்கள் வீட்டோட செல்ல பிள்ளைங்க லட்சுமி எல்லாம் கடிச்சிருவாங்க. ஆனாலும் இது வந்து நான் வளர்ந்தே தீருவேன் அப்படின்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து அந்த கம்பி வேலியில் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சா இல்லை ஏதாவது தூறல் போட்டால் நல்லா பிரண்டை வருங்க. அது வந்து நாங்கள் பொறிச்சுக்குவோம் வேணுங்கிறப்ப. அப்புறம் காற்று பயங்கரமாக அடிக்கிறதுக்கு அதுக்கும் வந்து இது தேங்காயெல்லாம் எல்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் இது பண்ணிவிட்டு சரி ஒரு இளநீ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மரக்குட்டியாக இருந்ததுனால அப்பாவே அப்படியே ஏறி இளநீ போட்டு தந்தாங்க. அங்கேயே வச்சு வெட்டி அப்படியே குடிச்சிட்டு அப்படியே வந்து அந்த இளநியை சாப்பிட்றதே ஒரு தனி சுகந்தாங்க. நீங்களும் உங்கள் தோட்டத்தில் பண்ணைக்குட்டையெல்லாம் அமைச்சிருக்கீங்களா? அப்படி அமைச்சிருந்தா வந்து நீங்கள் எந்த மாதிரி டிப்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க? நீங்கள் அந்த கரையை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நீங்கள் எந்தெந்த மாதிரி செடி மரம் அதெல்லாம் கரையை சுற்றி வச்சுருக்கீங்க? இல்லை வந்து கரையை சுற்றி வந்து அப்படியே எம்டியாக விட்டுருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து வேறு என்னென்னலாம் வந்து பண்ணைக்குட்டை வச்சுருக்கிறத வச்சு வேறு என்னென்னலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறாங்க. அது வரைக்கும் வளர்ப்போம் வளர்வோம். நன்றி.